திருவொற்றியூரில் தியாகராஜ சுவாமி கோவில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் வீற்றிருக்கும் திருநீலகண்ட நாயனாருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநீலகண்ட நாயனார் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவரை பற்றிய குறிப்புகள் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய திருத்தொண்டதொகை என்னும் நூலிலும் பின்னர் 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்திலும் உள்ள நிலையில் அவருக்கு இன்று அபிஷேகம் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. அருள்மிகு திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் வீற்றிருக்கும் 63 நாயன்மார்களின் ஒருவரான திருநீலகண்ட நாயனாருக்கு இன்று சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக பால், சந்தனம், தயிர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு திருநீலகண்டர்களின் பாடல்களை பாடியும் சிறப்பு தூபதீப ஆராதனைகள் பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் திருநீலகண்ட நாயனார் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அபிஷேகத்தை கண்டுகளித்து பின்னர் சிறப்பு மகாதீப ஆராதனை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அதுதான் முதல்ல கேட்டேன், என்னன்னு கேட்டேன்.